திமுக சொல்கிறது பூரா பொய் அப்படின்னு ஒருத்தர் பேசியிருக்கார். ஆவா புது ஐட்டமாக இல்லையா, ரொம்ப பழைய ஐட்டமாகுதே அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது தேர்தல் நெருங்க ரிப்பீட் மோட்டில் கேட்டுனே வேண்டியதுதான். ஏரியா பேர், ஊர் பேர், இந்த மாதிரி தேதி இதெல்லாம் மாறுமே தவிர கண்டென்ட் இனிமேல் ரொம்ப மாறவே மாறாது. ஒரே ரிப்பீட்டட் கண்டென்ட்டாக தான் இருக்கும். அதுலேயும் ஏதாவது புதுசாக இருக்கான்னு தேடி கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வரோம். இப்போ இந்த பழைய கண்டென்ட்டை மறுக்கா பேசுனது யார், ஏன் இப்படி பேசியிருக்காரு, என்னெல்லாம் பேசியிருக்காரு பார்த்துருவோம் வாங்க. தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் அவர் ஒரு பிரச்சார மேடையில் பேசும்போது என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுக சொன்னது பூரா போய் தேர்தல் வாக்குறுதியில் சொன்ன எதையுமே நிறைவேற்றலை அப்படின்ற ஒரு பகிரங்க குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். அதுபோக கனிமொழி அம்மையார் சமீபத்தில் ஒரு பத்திரிகைக்கு தகவல் செய்தி கொடுக்கும்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இனிமேல் திமுக தரப்புலேருந்து கவர்ச்சி திட்டங்கள் எதுவும் அறிவிக்க போகிறதில்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்களாம். அதுக்கு இவர் என்ன சொல்கிறாருன்னா, அறிவிக்க முடியாது, ஏன்னா துட்டு வேணும், துட்டு கவர்ச்சி திட்டம் கொடுக்கணுன்னா துட்டு வேணும், கல்லால் துட்டு இல்லை, துட்டு இருந்தால் தானே கொடுக்க முடியும். இப்போ அவங்க கிட்ட இருக்கிற பணத்தை எல்லாம் ஒவ்வொரு தொகுதியிலையும் அமைக்க வச்சிருக்கிறாங்க. எதுக்கு? தேர்தல் வரும்போது ஓட்டுக்கு காசு கொடுக்கறதுக்காக அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை தொடர்ந்து முன் வச்சு பேசிக்கிட்டு இருக்காரு நயினார் நாகேந்திரன் அவர்கள். எது எடுத்தாலும் பொய் தான். பொய்யை சொல்லியே ஆட்சிக்கு வந்தவர்கள் இப்பொழுது மறுபடியும் பொய்யை சொல்வதற்காக ஒரு தேர்தல் அறிக்கையை இன்னைக்கு தயார் பண்ணி கொண்டிருக்கிறார். மதிப்புக்குரிய சகோதரி கனிமொழி அவர்கள் நேற்று பத்திரிகையிலே ஒரு செய்தி கொடுத்திருக்கிறார்கள். இனிமேல் கவர்ச்சி திட்டங்கள் எதுவும் இருக்காது என்று. எல்லா கவர்ச்சி திட்டங்களையும் சொல்லியாச்சு, இனி சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. எப்படி செய்ய முடியும்? எல்லா ரேஷன்களிலும் தேங்காய் எண்ணெய் கொடுப்போம், இதனால் தேங்காய் விலை கூடும் அப்படின்னு சொன்னார். செஞ்சாங்களா? எல்லா கூட்டுறவு சங்கங்கள் மூலம் சர்க்கரை வெல்லம் எல்லாருக்கும் அனுப்பப்படும் சொன்னார்கள். செய்தார்களா? இல்லை. 1000 ரூபாய் தருவோம் என்று ஏமாத்தி விட்டார்கள். போன பொங்கலுக்கு ரூபா கொடுத்தாங்களா? இல்லை. ஆனா அதுக்கு முந்தைய பொங்கலுக்கு ரூபா கொடுத்தாங்க, பாராளுமன்ற தேர்தல் வருது அப்படின்னு தெரிந்தவுடன். ஆனால் இப்பொழுது வருவதற்கு இப்பொழுது அரசாங்கத்தில் கஜானாவில் பணம் இல்லை. அதனால் இப்பொழுது திண்டாடி கொண்டிருக்கிறார்கள், என்ன செய்வது, பணம் கிடையாது. ஆனால் அப்படி 5000 10,000 கொடுக்கலாம் என்று சொன்னால் அதற்கும் வழி இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லா திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தொகுதியிலும் இப்பொழுது 30 கோடி 40 கோடி அங்கே பதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. ஓட்டுக்கு ரூபா கொடுப்பதற்காக பதுக்கி வைக்கப்பட்டிருக்கு.